ஹலோ மக்களே, வெல்கம் டு த ஷோ. காதை கொடுத்தா கதை சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம 2வது எபிசோடில் இருக்கோம். என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாபு நேற்று என்ன சொன்னான், நான் சாமியார் ஆக போகிறேன், மாமியார் ஆக போகிறேன்னு ரீல் விட்டான். அதை இன்றைக்கி நிறைவேற்றுறானா இல்லை மண்ணை கவரானான்னு பார்க்குறது தான் இன்னைய எபிசோட். அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நில்லு நில்லு நில்லு. எப்படி இருக்கு பாரு நெய்ல சுட்டு அதிரச வாசனை. சவால் ஞாபகம் இருக்குதா ஐயாவுக்கு? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக சொன்னேன். இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்குவியா? இன்னும் இருக்கு, வா, மாட்டாமலா போயிடுவ. சரி சரி, நான் மலர் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவள் அப்பவே கூப்பிட்டா, நான் தான் போக மறந்துட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன், நீ அம்மா கிட்ட சொல்லிடு. சரி ஓகே, நான் முன்னாடி போகிறேன். நீ பொறுமையாக மலர்கிட்ட பேசி விளையாடிட்டு சாயங்காலம் வந்தால் போதும், சரியா? அம்மா அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா. ஏன்? என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி சத்தம் போட்டுட்ருக்க? எனக்கு இப்போ சுட சுட பணியாரம் வேணும். சரி, செஞ்சு தரேன். அதுக்கே இப்படி கத்துற? சீதா எங்க காணோம்? அவள் பொறுமையாக வருவான். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் செஞ்சு கொடுங்க. என்ன ஆச்சு இவனுக்கு? ஏன் இப்படி இருக்கான்? சீதா வரத்துக்குள்ளே பணியாரத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். இல்லைன்னா சவால் விட்டுருக்கேன் ஞாபகப்படுத்தியே என்னை சாப்பிட விட மாட்டான். இந்தப்பா, நீ கேட்டு பணியாரம் சூடாகிறதுக்குள்ளே சாப்பிட்ரு. ஓ, இதுதான் உன்னோட பிளானா? இதுக்கு தான் என்ன விளையாடிட்டு சாயங்காலமாக வான்னு சொல்லியிருக்க. எனக்கு தெரியும், நீ சொல்லும் போதே இந்த மாதிரி ஏதாவது தில்லாலங்கடி பண்ணுவேன்னு. அதனால தான் நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உன் பின்னாடியே. நான் ஒன்றும் அம்மா கிட்ட கேட்கல, அவங்க தான் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களே சாப்பிடுங்க எல்லாம், எனக்கு தூக்கம் வருது, என்னை தூங்க விடுங்க. என்ன நடக்குதுன்னே புரியலையே. சரி சீதா, நீ சாப்பிடுந்தா. சரிம்மா. அப்பாடா, எல்லாம் தூங்குறாங்க. நம்ம போய் பணியாரத்தை எடுத்து சாப்பிட்றோம். எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு? அந்த இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. சூடாக சாப்பிட்றதா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, இதாவது கிடைச்சதே. லீவ் நாளில் தான் ஸ்பீடாக சுற்றும் இந்த கடிகாரம். எனக்கு கிடைச்சிருக்கு பணியாரம். ஐயோ, இது என்ன இப்படி உப்பு கறிக்குது? இவ்வளோ உப்பை போடுவாங்க? உப்பிட்ட தமிழ் பெண்ணை நீ மறக்க மாட்டாய், உப்பிட்ட தமிழ் பெண்ணை நீ மறக்க மாட்டாய். நான் தான் அதில் உப்பு கொட்டி வச்சேன். பாவோ, எனக்கு அம்மா பணியாரம் சுடும்போதே தெரியும், எனக்கும் பணியாரம் பிடிக்காது, அம்மாவுக்கும் பிடிக்காது. ஸோ நீ கேட்டாதான் செய்வாங்க. அப்போ நீ ஆசைப்பட்டு கேட்டிருக்கேன். அப்போ நான் தோத்துட்ட தானே? நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டேனா உனக்கு நான் வேற பணியாரம் தருவேன். நான் ஒன்றும் தோக்கல, சாப்பிட்டாதான் தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். நான் இன்னும் சாப்பிடவே இல்லைல்ல, போடி. பாபு, துறவிகள் யாரும் சாப்பிடாமலேலாம் இருக்க மாட்டாங்க. கிடைக்கிறத சாப்பிடுவாங்க, இருக்கிற இடத்துல தங்கிக்குவாங்க. நீ வந்த உடனே சூடாக பணியாரம் வேணும்னு கேட்டிருப்ப. நான் அதனால தான் உப்பை கொட்டி வச்சேன். நான் உனக்கு வேறு எடுத்து வச்சுருக்கேன், இதை எடுத்துகிட்டு வரேன். ஏன் அதில் மிளகாத்தூள் கொட்டி வச்சிருக்கியா? போடி. ஏய் சீதா, நீனும் எங்கள் ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ண போறியா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அவன் என் கூட தான் சேர்ந்து படிக்க போகிறா. வாமா மலர், எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ உட்காந்து பேசிக்கிட்டு இரு, நான் போய் உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன், சரியா? வா மலர், நேற்று உன் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, சாரி. பரவாயில்ல சீதா, நேற்று எதுவும் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். சரி, அப்படி என்ன ரொம்ப முக்கியமான வேலை? முட்டைக்கண்ணி எதெல்லாம் நோன்றா பாரு. நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளியில் பேசிகிட்டு இருக்க. ஐயோ அக்கா சாரிங்கக்கா, மன்னிச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். ஐயோ அக்கா சாரிங்கக்கா, மன்னிச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். இந்த பொண்ணுங்களாம் என்னதான் பேசுவாங்களோ தெரியல, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, ஒளிஞ்சு நின்று என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்போம். சீதா, நம்ம ஊரில் இருக்கிற நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு விழா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே தான் ஸ்டேஜ் போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வர மலர். என்னைக்கு நடக்க போகுது? நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆக போகுது மலர்? கலை நிகழ்ச்சி ஆண்டி. ஓ ஆமாம், மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்க. நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுதா? எங்கே நடக்க போகுதா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே தான் ஸ்டேஜ் போட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆண்டி. ஆண்டி, நீங்கள், அங்கிள், தம்பி, சீதா எல்லாருமே வாங்க. இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு சீதாவையும் பாபுவையும் கூட்டிகிட்டு போங்க. பாட்டியும் அங்கிளும் நாளைக்கு தான் ஊர்லேருந்து வராங்க. எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஸோ அங்கிள், பாட்டி, நான் 3 பேரும் அதுக்கப்புறம் வந்து பார்க்குறோம், சரியா? ஓகே ஆண்டி, நோ ப்ராப்ளம். 10 days வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்கத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பொறுமையாக வாங்க நீங்களும் அங்கிளும். சரி, சாப்பிடுங்க. எங்கே பாபுவை காணோம்? நான் அது ஒர்க்கே வந்துட்டேன். அடப்பாவி, இவ்வளோ நேரம் ஒளிஞ்சிருந்தியாடா? அப்படி வெளிப்படையாக சொல்லிட முடியாது. நீங்கள் 2 பேரும் பேசுகிறத கேட்டு ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கலாம்னு கொஞ்சம் நேரம் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்தேன்.
ஆனால் திருத்தவே முடியாது. ஓகே மலரக்கா, நான் எத்தனை மணிக்கு ஆஜராகணும்னு மட்டும் சொல்லுங்கள். துறவிகள், ஞானிகள், சாமியாருங்க அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படவே மாட்டாங்க. நீ எந்த சாமியாரை பற்றி பேசுகிற? உன் பக்கத்தில் ஒரு பபானந்த சாமியார் உட்காந்துருக்கார்ல, அவரை பற்றி தான் பேசுகிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறா. சரி, நான் ஒன்றும் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல, தயவு செஞ்சு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லை மலர், நேற்று ஆசிரமம் போயிருந்தோம். அங்கே இருந்த குருஜி கிட்ட இவன் என்ன சொன்னா, சாமியாராக இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நானும் இருந்து காட்டுறேன், நான் இனிமேல் சாமியாராக இருக்குவேன் அப்படின்னு சொல்லி பெட் கட்டியிருக்கான். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஒன்றும் இல்லை மலர், நேற்று ஆசிரமம் போயிருந்தோம். அங்கே இருந்த குருஜி கிட்ட இவன் என்ன சொன்னா, சாமியாராக இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நானும் இருந்து காட்டுறேன், நான் இனிமேல் சாமியாராக இருக்குவேன் அப்படின்னு சொல்லி பெட் கட்டியிருக்கான். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். சரி சீதா, நீ நாளைக்கு வந்துடு, நான் போயிட்டு வரேன். சரி மலர், போயிட்டு வா. அண்ணா பெருமாளண்ணா, வண்டியை நிறுத்துங்க. வீட்டுக்கு தானே போறீங்க, அப்படியே என்னையும் இறக்கி விட்டுருங்க. உனக்காகலாம் வண்டியை நிறுத்த முடியாது, ஏறி குதிச்சு உட்காரு. இந்த ஆளுக்கு நம்ம மேல என்னதான் கோவமோ தெரியல, எப்ப பார்த்தாலும் கடு 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 கடுன்னு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் பெருமாளண்ணே. ஐ பாட்டிமா, எப்போ வந்தீங்க? நான் வரதெல்லாம் இருக்கட்டும், ஏதாவது வேலை வெட்டிக்கு போறியா இல்லையா? ஐயோ, இதை பத்தி தெரிஞ்சே இதுகிட்ட போய் வாய் கொடுப்போனா? ஏப்பா பெருமாள், எனக்கு மண்டையெல்லாம் கிடுக்கிறேன்னு வருது, இடுப்பா வேற வலிக்குது, நான் இப்படியே சாஞ்சு படுத்துக்கிறேன். சரிம்மா, நல்லா காலை நீட்டி படுத்துக்கோங்க. ஆமாமா, நல்லா தூங்குங்க. எனக்கு தெரியும், நீ மூடு. இந்த ஆள்கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்ததுக்கு நடந்தே வந்திருந்திருக்கலாம். கிழவிலாம் அவமானப்படுத்துது நம்மள. சட். டேய் சோமு, எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர? ஐயோ, கரெக்டா கேட்குறாரு. சோமு, நேத்தி தான் உங்க அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தேன், உன்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. நீ என்னன்னா இப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருக்க, கொஞ்சமாவது பொறுப்போடு நடந்துக்கிறது இல்லையா? இந்த ஆள் வண்டியில வந்ததுக்கு நடந்தே வந்திருக்கலாம். அது ஒன்றும் இல்லை, நான் இங்கே வேலை விஷயமா தான் வந்தேன். பொய் சொல்லாதடா, இப்போதான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் பார்த்துட்டு வரேன். ஒரே ரகலை பண்ணிட்டு போறானுங்க. அப்பவே நினைச்சேன், நம்மளை இந்த பக்கம் கைட்டி விட்டுட்டு அந்த பக்கம் அவனுங்க ஊர் சுத்துறானுங்க. இப்போ இறங்கியும் போக முடியாது, சரி வீட்டுக்கே போயிடுவோம். அப்பப்போ அந்த பக்கம் திரும்பி என்னடா பேசிட்டு இருக்க? ஐயையோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா காற்று வாங்கறதுக்காக திரும்புகிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு பாபுவோட சவால் முடிவுக்கு வருது. என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இந்த சோமுவும் பெருமாளும் யாரு யாரு அந்த பாட்டிமா? அதை நான் நாளைக்கு தான் ரிவீல் பண்ணுவேன். ஓகே மக்களே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா எபிசோடு 1ஓட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.